ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு டிஆர்எக்ஸோட 7th பாட்டை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கதையில பெக்காஜின் எப்படி ஹியோனா அழைக்கப்படுற ஆக்டர் இங்ஜான லவ் பண்ண ட்ரை பண்றா அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஃபைனலா அவனும் தன்னோட காதலை சொல்லியிருப்பான். அவன் காதலை சொல்லும் போது பப்ளிக்னு கூட பார்க்காம ரோட்லயே வச்சு அவளை கிஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. கதையோட ஆரம்பத்துல ஹியோ பெக்காஜினை கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த லீனா கூட சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அவளோட கசின் மீடியா பர்சன், அவன் எல்லாத்தையுமே வீடியோ பண்ணிடுறான். அதே மாதிரி இந்த விஷயத்த ஜுன்சியும் போட்டோ எடுத்துக்கிறான். அதே கவலையில இருக்கும் போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது லீனா வரா. லீனா ஆல்ரெடி பார்ல நிறைய குடிச்சிருப்பா, அதனால தள்ளாடிட்டே வந்தவள கார்ல உட்கார வைக்கிறான். சோ அந்த சமயத்துல அவளோட போனுக்கு மெசேஜஸ் வர, நிதானத்துல அவ தான் இல்லையே, அதனால ஜுன்சி என்ன மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து படிச்சிடறான். வேற யாரு, அந்த மீடியா பர்சன் கிட்ட இருந்தா மெசேஜ். சோ இந்த விஷயத்த பெக்காஜின் கிட்ட தெரியப்படுத்தணும் இல்லையா, அதனால இவளோட காரை அனுப்பி வச்சுட்டு அவளுக்கும் மெசேஜ் பண்ணிடுறான். இந்த விஷயத்த மீரா மீடியாலயும் நியூஸ் பேப்பர்லயும் பார்த்துட்டு ஷாக் ஆகி பெக்காஜினை கூப்பிட்டு விசாரிச்சா, நாங்க நார்மலா தான் பழகுறோம், உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அவனும் வரான். வந்தவனை கூப்பிட்டு என்னடா நடக்குதுங்க, ஏதோ பத்திரிக்கை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் நான் யார் கூடயுமே பழக கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இப்பதானடா லீனா கூட பிரேக்கப்னு நான் ஒரு பிரஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுத்தேன், திரும்பவும் இதே மாதிரி கதை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது நார்மல் தான், பட் இதுதான் ரொம்ப சின்சியர், ஏன் நாங்க 2 பேரும் லவ் பண்ண கூடாதா, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் சொல்றதுக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அடுத்த சீன்ல ஹீரோயின் நேரா அந்த பிரஸ்ல ஒருத்தர் இருக்கா இல்லையா, லீனாவோட கசின், அவனை கூப்பிட்டு செம்ம கலாய்ச்சி விடுறான். என்னப்பா எனக்கு தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்து பிரஸ்ல போட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாமா அப்படின்ற மாதிரி அவனும் தென்னாவிட்ட பேச, இங்க பாரு உனக்கு என்ன வேணும், ஆல்ரெடி போட்டோ எடுத்துட்டு அத பிரஸ்ல எல்லாம் போட்டுட்ட, திரும்ப காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, அது மட்டுமா, இங்க பாரு இன்னும் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட ஃபைல் எடுத்து காட்ட, இது டைட்டில்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கு, நீ ஒண்ணு பண்ண, ஒரு ஹீரோவுக்கு 2 காதலி அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கூட, இன்னும் அவனோட நியூஸ் செம்ம ஹாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல என்ன என்கிட்ட இருந்து ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கணும்னு ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு முக்கியம் காசுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி ஆல்ரெடி நீ நல்ல சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்க, அவகிட்டயும் கட்டிங் வாங்கிட்டு எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்க, இது போதாதான் உனக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர மொக்க பண்ணிட்டு போயிடுறா. வெளியில மேனேஜர் இருக்கா இல்லையா ஹுயாங்சி, அவளை கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி நார்மலாவே இருந்துட்டு இருக்க, நல்ல பார்ட்டி அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கு இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஹுவா கூட மேனேஜர் மேடம் இன்ட்ரோ கொடுத்தோன்னு அவ்வளவுதான் அவங்க சரக்கடிக்கிற அந்த ஜோஷ்ல இவங்க கூட பேசிட்டே இருக்கும் போது யதார்த்தமா அவன் கைய மேனேஜருக்கு கொடுக்க, அவ்வளவுதாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்ன சொன்னான்னு தெரியல. ஃபைனலா ஜுங்சி, நீங்க எல்லா விஷயத்தையும் என்ன நம்பி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மயிலோட அவளுக்கு தேங்க் பண்ண, இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு இவனும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடான். அடுத்த லீனாவை கூப்பிட்டு மீரா விசாரிக்கும் போது அவ இன்னும் லூசு மாதிரி தாங்க பேசுறா, நான் அவளை அப்படி பழி வாங்கியிருக்கணும் இப்படி பழி வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அறை கொடுத்தனே அது இன்னும் மறந்து போயிட்டாலா என்ன அப்படின்ற மாதிரி மீறி கிட்ட சொல்லும் போதே, நீ இன்னும் திருந்தவே இல்லல, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி துரத்திடுறாங்க. அவளும் செம்ம ஃபாஸ்டா வெளியில வரும்போது அவளோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. என்ன ஏதுன்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் நம்ம மேனேஜர் மேடம் தான் உளறிட்டாங்களே, அத ஜுன்சி ரெக்கார்ட் பண்ணி பெக்காஜுனுக்கு அனுப்ப, பெக்காஜுன் சும்மா இருப்பாளா, லீனாவுக்கு அனுப்பிடுறா. லீனா அதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிக்கும் போது பின்னாடி செம்ம ரகடா பெக்காஜுன் வர, அவளை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் பீதி ஆயிடுது. என்கிட்ட பிரச்சனை பண்ணாதன்னு அப்பவே சொன்னேன், ஒன் பண்ண நீ கேட்டியா, இப்போ உன்னோட மொத்த விஷயமும் என் கையில இருக்கு, எந்த அளவுக்கு நீ மோசமானவளா இருந்திருப்ப, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அத நீ மறைச்சிருக்க, ஆனா உன் கூட இருந்த மேனேஜரே மொத்தத்தையும் சொல்லிட்டா, இப்ப பாத்தியா எப்படி இது பிராட்காஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி மொபைல காட்ட, இவளால ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒரு மாதிரி ஆயிடுறா. நான் இவ அத பப்ளிக் பண்ண உடனே அதுக்கு குவிற கமெண்ட்ஸ பார்த்துட்டு மூச்சே விட முடியாம பயங்கரமா தவிப்பா. அவ தவிக்கிறத பார்த்து இவளுக்கு இன்னும் சந்தோஷம், பயங்கர மிரட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்ப. அடுத்த சீன்ல வெளியில மேனேஜர் மேடம் என்ன பண்றதுன்னே தெரியாம லீனா கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பா. அந்த சமயத்துல பெக்காஜின் இன்னும் ரகடா வெளியில வந்துட்டு, என்னையாடி பழி வாங்கின, உனக்கு எப்படியாப்பட்ட ஆப்பு வச்சம் பத்தியா அப்படின்ற மாதிரி அவளை கண்டுக்காம கார்ல ஏறுவா. என்ன இந்த மேடம் கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்ட்டு பயந்து போனவ கிட்டக்கு போய் பேசுறா. இங்க பாரு, நீ எத்தனை வருஷங்களா லீனா கூட பழகிட்டு இருந்த, ஆனா லீனாவையே காட்டி கொடுத்துட்டேன்னா பாத்துக்கோ, ஏன் உன்னை நான் கூட வச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லு, இதுதான் உன்னோட கடைசி நாள், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார் எடுத்துட்டு கிளம்ப. இந்த பக்கம்
இவளுக்கு லைஃபும் போச்சு வேலையும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த சீன்ல ஆக்டரோட பெக்காஜின் பயங்கரமா டேட் பண்ண ஆரம்பிச்சிடா. ஆனா இந்த பக்கம் இவன் அப்படியே வாடி வதங்கி நொந்து போறான். இவங்க நார்மல் பர்சனா இருந்தா பரவாயில்ல, செலிபிரிட்டிஸ் 2 பேருமே அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ரிப்பு போகும்போதெல்லாம் பேப்பர்ல டிவில மீடியால எல்லாத்துலயுமே வந்துட்டு இருக்கோம். அத ஜுன்சியால பார்க்க முடியுமா என்ன? ரொம்ப நொந்து போய் அவளுக்காக காத்துட்டு இருப்பான். ஏன்னா நான் திரும்ப வரேன்டான்னு சொல்லிட்டு போனவ 1 வருஷங்களாச்சு இன்னும் டேட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கா போய் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதை ரொம்ப கியூட்டா காட்டிட்டு இருப்பாங்க. இது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாமே வைரலா போயிட்டு இருக்கும். இவன் தனியா அப்படி இருக்கும் போது இவனுக்கு கூட லீனா தான் இருக்கா. லீனா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து இவனை நல்லா பாத்துக்கிறது, இப்படியே இவனோட லைஃப் போயிட்டு இருக்கு. அவ வேற சும்மா இல்லாம எப்ப பார்த்தாலும் பெக்காச்சினோட நியூஸ் வந்து இவங்கிட்ட சொல்றதே வேலையா போச்சு. சோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதாவது இவங்க ஃபைனலா ஒரு மூவி பண்ணிருப்பாங்க. அதோட ப்ரிவியூ ஷோக்கு பெக்காச்சின் வரதா வந்து சொல்லிருப்பா. சோ லீனா கூட இவனும் ப்ரிவியூ ஷோ போக முடியும் இல்லையா, அதனால போயிடுறான். அங்க பாத்தீங்கன்னா பெக்காச்சின் தன்னோட நடிப்பு திறமைகளை பத்தியும் மக்களோட ஆதரவை பத்தியும் ரொம்ப பணிவோட அதே இன்னசென்ட் ஃபேஸோட தியேட்டரோட ஸ்டேஜ்ல ஒரு உரையை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அவளும் படம் பார்க்க ஆரம்பிக்கிறா. பட் அவ இப்போ ஹியோ கூட உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பா. மேல 2 சீட்டு தள்ளி ஜுன்சி உட்காந்துட்டு இருப்பான். ஜுன்சியோட கண்ணு தியேட்டர் சீனை பாக்குறத விட இவ்வளவுதான் பார்த்துட்டே இருக்கும். அப்படியே ஏங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவ ரொம்ப சந்தோஷமா அவளோட படத்தையே பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அவ ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும் போதும் உதவி கேட்கும் போதும் படத்தில் வர்ற சீன்ஸ் கூட இவங்கிட்ட கேக்குற மாதிரி ஜுன்சி அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அடுத்த சீன்ல படம் எல்லாம் பார்த்து முடிச்சு பெக்காச்சினும் ஹியோவும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல உன் கூட நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எப்படியாப்பட்ட ஆக்ட்ரஸ் நீ, உன்னோட நடிப்பு திறமையை பார்த்து எனக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவளை அப்ரிசியேஷன் பண்ண அவளோ இன்னும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. நீ இன்னைக்கு என்ன பெர்ஃப்யூம் போட்டு வந்த? ஸ்மெல்ல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட கைய ஸ்மெல் பண்ணிட்டு அவனை கேட்ட உடனே இன்னைக்கு நான் பெர்ஃப்யூமே போட்டுட்டு வரல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, எனக்கு உன்னோட இந்த நேச்சுரலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பவுமே என் கூட இருக்கும் போது மட்டும் இப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் க்ளோஸா அவ நெருங்குறாங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் ஜின்சி படம் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தா கதவை சாத்திட்டு வரணும், சீக்கிரமா வரணும்னு உனக்கு தோணாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வர, டே பொண்டாட்டி மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு மரியாதையா சும்மா இருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் டென்ஷன்ல பேச மேல யாருன்னு பார்த்தா டூஹோ ஜின்சியோ எழுதின புக்கெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்ல, டே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, டே கோ அஃபெண்டர்னா என்னடா மீனிங் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, எப்பயில இருந்து என் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்ச, நீ சும்மா இருக்க மாட்டியா, ஏதாவது பண்ணிட்டே இருப்பியா, எதுவா இருந்தாலும் கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல உட்காந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது, கோ அஃபெண்டர்னா கூட்டுக்கலவாணின்னு அர்த்தமா? ஓ கூட சேர்ந்து கொலை பண்றவன்னு அர்த்தம் அப்படின்னு சாட் ஜிபிடிலயும் டிக்ஷனரிலயும் என்னென்ன மீனிங்ஸ் எல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, டே சும்மா இருக்க மாட்டியா, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி ஜுன்சி சொன்ன உடனே, டே எனக்கு வீடே கிடையாது, நான் இங்கேதான் இருப்பேன், இன்னொரு விஷயம் நான் வீட்டுக்கு போனேன்னா நீ செத்துருவ, இந்த சோகத்திலேயே உட்காந்துட்டு இருக்க இல்லையா, ஆனா நீ ரொம்ப கிரேட்ரா, எப்படிடா 1 வருஷம் அவளை பிரிஞ்சிருக்க, என்னால கூட முடியல, ஒரு விஷயம் சொல்லவாடா, பாஸ் நமக்கு கால் பண்ணலனா அவ சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம்டா, அவ நமக்கு கால் பண்ணானா அவளுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம், பரவாயில்ல அவ சந்தோஷமாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் அதெல்லாம் கேட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு கால் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. பட் அவன் போன் எடுக்கல. தயவு செஞ்சு போன் எடுக்கிறியா, அந்த சவுண்ட் இருக்கு பத்தியா, அது என்ன புக்க படிக்க விடாம பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் போன் எடுக்காம கீழே போட்டுறான். அதே சமயத்துல இவனுக்கு கோவம் வந்து மரியாதையா போன் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் வெளியில காட்டுறாங்க. ஜுன்சியோட அம்மா, டே எனக்கு பணம் எல்லாம் அனுப்ப மாட்டியா, எனக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இவனை பிடிச்சு கத்த. அடுத்த சீன்ல ஜுன்சியோட தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம பெட் ரெஸ்ட்ல படுத்து படுக்கையா இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு ஜுன்சியோ, எக்காரணத்தை கொண்டும் எங்க அம்மா வந்து இவரை பார்க்காம இருக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் நோண்டி இருக்கிற பீஸ் எல்லாம் கெடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட பெட்லயே படுத்துக்கிறான். அதே சமயத்துல இவன் பணம் அமிச்சான் இல்லையா, அத தான் புள்ளையோட ரூமுக்கு வேற ஒரு பூட்டை மாத்திட்டு உள்ள என்னதான் இருக்குன்னு போய் செக் பண்ணி பாக்குறா. அதுல லாங் ஸ்டார் கம்பெனியோட டீடைல்ஸ் இவனை செக் பண்ண சொன்ன ஃபைலும் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து நேரா பெக்காஜினோட மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு, ஏண்டி அறிவில்ல, இன்னும் என் புள்ளைய புடிச்சிட்டு சுத்திக்கிட்டே கிடக்குற, அவனை நீ இந்த கம்பெனில ஒர்க் பண்ற இல்லையா, இத செக் பண்ண சொன்னியா இந்த லாங் ஸ்டார் கம்பெனிய அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் சும்மா இருப்பாளா, எதுவா இருந்தாலும் உங்க புள்ளை கிட்ட கேட்டுக்கோங்க, என்ன வந்து இது மாதிரி பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசிட்டா. அடுத்த சீன்ல இவ ஒரு மாலுக்கு போயிருப்பா. பாத்தீங்கன்னா செம்ம ரகடா, அவளோட
அவளை சுத்தி பிளாக் ஹேட்ஸ் பாக்ஸஸோட செம்ம சீனா போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அங்க ஒரு செப்பல் ஷாப் இருக்கும். அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு மட்டும் பாருங்களேன். இவ 11th படிக்கும் போது பிரச்சனை எல்லாம் பண்ணாலே அதே ஜுன்சி தான். இன்னமும் அந்த குணம் மாறவே இல்லங்க. பெக்காஜினை பார்த்து பயங்கரமா பொறாமப்படுறா. இவளா இப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா, இவளை விடக்கூடாது, இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சோசியல் மீடியால தப்பா இவளை பத்தி எழுத ஆரம்பிச்சிருக்கா. அதாவது ஸ்கூல்ல இவ மத்த பசங்களோட பணத்தை திருடிட்டா, அந்த பழிய ஏ மேல போட்டுட்டா அப்படின்ற மாதிரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண அது இவளை பாதிக்கும் இல்லையா. எல்லாரும் இந்த விஷயத்த படிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீரே. இந்த விஷயத்த மீறி பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, ஆமா அதெல்லாம் நான் பண்ண மாதிரி யாரோ காசப் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் காரணம் இல்ல, கண்டிப்பா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த இவளால உடம்பு முடியாம அவங்க அம்மா சின்ன வயசுல டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அதே நினைவுகள் திரும்ப வர ஆரம்பிக்க சரியா தூக்கம் இல்லாம ஜுரமே வந்துடுது. அந்த விஷயத்த ஹியோ பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி பெக்காஜின்னு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க பெக்காஜின்னு கூப்பிடுறது அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருந்துதான் ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியில வந்து பாத்துருப்பா. ஏன் பாட்டி கதவை தட்டி இருக்கலாம், இப்படியே கூட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருவேளை நீ என் பேரன் கூட இருந்திருந்தீங்கன்னா என்னமோ பண்றது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனாலதான் அப்படின்ற மாதிரி என்னமோ இவள மருமகளாவே ஏத்துக்கிட்ட மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு அவங்க இவளுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்க சாப்பிடாம அப்படியே பாத்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு பக்கத்துல எழுந்து வந்து அவளுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு தாய்ப்பாசம் இருக்கே, அது இவளுக்கு கிடைச்சிருக்காது. இந்த ஒரு விஷயத்துக்காவது பாட்டிக்கு இவ உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன பண்ண போறாளோ. அதே சமயத்துல பாட்டியும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி எப்படி சோய் சொன்னாரோ அதே மாதிரி நான் உனக்காக இருக்கேன், உனக்காக நான் என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன், நீ என் பொண்ணு அனுப்பி வச்ச ஒரு கிஃப்ட்மா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவளை பார்த்து புகழ்ந்து பேசுறாங்க. இவன் கூட தூங்கும் போது இதே டவுட் எல்லாம் வரும். அவ கேப்பா, அதுக்கு பாட்டி செத்து போன என்னோட பொண்ணு தாமா உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க பாட்டி, இதுக்கு மேல நீங்க வீட்டுக்கு வந்தா கதவை தட்டிக்கிட்டோ காலிங் பெல் அடிச்சுக்கிட்டோ இருக்க வேண்டாம், 1225 இந்த நம்பரை போட்டீங்கன்னா கதவை திறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே இது ஜீசஸ் பிறந்த டேட் ஆச்சு, புத்தரோட ஃப்ரெண்டான ஜீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பவ்யமா மரியாதையா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட மியூசிக் ட்ரூப்புக்கெல்லாம் போய் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவனுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் இல்லங்க, சோகமாவே இருந்துட்டு இருக்கான். சோ மீரே அவனை பார்க்க வராங்க வீட்டுக்கு. என்ன நீ இவ்ளோ டல் ஆயிட்ட, சோசியல் மீடியால உன்னோட நியூஸையும் காணோம், வெளி உலகத்துல உன்னோட நடமாட்டத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல இந்த ஒரு சின்ன காசிப் விஷயம் எங்க 2 பேரையும் பிரிச்சிரும்னு யாரும் இந்த தவற பண்ணிருக்காங்க, அது யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ ஆஜினை பத்தியே பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு, ஏண்டா நீ அவளை கல்யாணம் தான் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா எனக்கு அந்த ஆசை இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு செருப்பு கடைக்கு போயிருந்தேன், அதுல இருக்கத்திலே குட்டியா ஒரு செருப்பை வாங்கினேன். அந்த செருப்பு ஆஜினுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவளால அதை போட்டுக்க முடியுமா சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இதான் காதல் பைத்தியம்னு சொல்றதா, டே நீ எவ்வளவு பெரிய ஹீரோ, இப்படியெல்லாம் உளர்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா, உனக்கு உண்மையாவே கல்யாண ஆசை வந்துருச்சு அதானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்ன்ற ஆசை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு அவ ஒத்துப்பாளாடா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் என்கிட்ட பழகிறத வச்சு பார்த்தா கண்டிப்பா என்ன மேரேஜ் பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டோட அவன் இருக்கா. இந்த பக்கம் இவ ஏதோ ஒரு கல்லறைக்கு போறா. அவ அங்க இருக்க கோயில்ல ப்ரே பண்ணிட்டு வரும்போது அஜி அப்படின்னு யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரு என்னன்னு பார்த்தா சோயை பார்த்து இவ மிரண்டு போவான்னு நம்ம நினைப்போம். ஆனா பயங்கர ஸ்டப்போனா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், எப்படி இருக்கீங்க, ஆளு முன்னாடி விட இப்ப நல்ல ஸ்ட்ராங்கா தெரியுதே, ஹெல்தியா தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப பவ்யமா பேசிட்டு இருப்பா. பட் அவரோட கஷ்டம் இருக்கும் இல்லையா, ஏன் இப்படி பண்ண, ஏன் என்ன ஒரு சதி வலையில மாட்டி விட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துக்கு பாட்டியும் ஹியோவோட தம்பியான என்முவும் வந்திருப்பாங்க. என்ன பண்ணா பாட்டிக்கு ஆல்ரெடி சோவை தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்த உடனே சோய் கிட்ட பேசின உடனே பாட்டியும் இந்த பொண்ணு தான்ப்பா என் பேரன் கட்டிக்க போற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சோய் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அந்த சமயத்துல உங்களுக்கு சோய் ஆல்ரெடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்டையும் கேக்குறா. ஆமாமா அவர் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவாரு, அதனால எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் இருக்கட்டும் உங்க 2 பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க, நான் சின்ன வயசுல இருக்கும் போது அந்த அளவுக்கு செலவுக்கு காசு இல்ல, அதனால இவரோட கடையில தான் காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ண, நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன், இப்பதான் ஜெயில இருந்து வெளியில வந்தேன், அதனாலதான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாட்டிக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, பரவாயில்லப்பா நீ வாங்கி கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி
பயங்கர எந்துவா அவங்க பேச, இந்த பக்கம் பெக்காஜினுக்கு லைட்டா இன்னொரு த்ரெட்டும் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் டூஹா ஜுன்சியோட வீட்டுக்கு வருவான். அந்த சமயத்துல ஓ மை லவ் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லூசி லீனா. என்னடா நம்மள ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சுக்குதே அப்படின்ட்டு பொறுமையா டூஹோ திரும்பி பார்க்க, இவளை பார்த்து அவனும் மிரண்டுறான், அவளை பார்த்து இவளும் மிரண்டுட்டு பயங்கரமா கத்துறாங்க. யாரு நீ, எதுக்காடி வந்து என்ன கட்டி பிடிச்ச, எப்படி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என் பாய் ஃப்ரெண்ட் ஜுன்சிய பார்க்க வந்தேன், நீ யாரா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னடா கேள்வி கேக்குற அப்படின்ற மாதிரி அவனை அதட்ட, அவன் என்னோட ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிருக்கோம், அவன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல கிளம்ப, இரு உன்னை எங்கேயும் நான் பாத்திருக்கேனே அப்படின்ற மாதிரி திரும்பி வந்து லீனா பார்த்து ஒன்னும் தெரியாத மாதிரி டூஹோ கேள்வி கேட்க, நீ என்ன டிவில பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி லீனா கேட்க, ஆமா இல்ல நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆச்சே, அச்சோ உங்களை மறந்தே போயிட்டேன், அவங்களா நீங்க இவ்வளவு சிம்பிளா என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா ஹியோட பிரேக்கப்பாமே அப்படின்ட்டு வாய் எடுப்பான். பட் அப்படியே ஆஃப் ஆயிட்டு, சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வெளியில கிளம்ப இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில வந்து நின்னுக்கிட்டு வந்திருக்கா இல்லையா இந்த விஷயத்த பெக்காஜுனுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கான். அதே சமயத்துல கார்ல ஜின்சியும் அதே இடத்துக்கு வர, யார்டா பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, பெக்காஜின் கிட்டதான் அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஜின்சி கேட்ட உடனே, என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான் அப்படின்னு பைக் எடுத்துட்டு கிளம்புனவன், டே வீட்டு பக்கம் எல்லாம் போயிடாத, அங்க ஒரு பைத்தியம் லூசு மென்டல் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துட்டு கிளம்ப இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது லீனா தான் வீட்டுல வெயிட் பண்றான்ட்டு. அடுத்த சீன் டூஹோ இப்ப சோயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் லீனா குளிச்சிட்டு இருக்கும்போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல என்னன்னா, நம்ம ஜுன்சி எழுதின ஒரு லவ் ஸ்டோரியா ஒரு பெரிய டைரக்டர் இப்ப படமாக்க போறாராம். அதோட பேர் வின்டர் ஸ்லீப். ஆல்ரெடி பெக்காஜினுக்கும் ஆக்டர் ஹியோவுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கிற மாதிரியும், அதனால இந்த கதையோட ஃபுல் ஸ்டோரியே பிரிஞ்சு போன காதலர்கள் திரும்ப ஒண்ணு சேர்ற மாதிரியான கதை. அதனால திரும்ப லீனா தான் இதுல வந்து நடிக்க போறாங்க ஹியோவோட அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்ல, அதை கேட்டுட்டு இன்னும் சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஜின்சியோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அதுல சிஇஓ ஜின்சியோ அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் இருக்கு. இப்போதைக்கு இவரு பெரிய எழுத்தாளரா மாறிட்டாரு. அவனை தேடிக்கிட்டு மீறி வராங்க. மீறிய பார்த்துட்டு, வாங்க மேடம் யாரு நீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, நான் லாங் ஸ்டாரோட ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர், உங்களோட வின்டர் ஸ்லீப் அப்படின்ற கதையை படிச்சு பார்த்ததுல நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அப்பதான் நீங்க யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்ஜினோட சீக்ரெட் பெனிஃபிஷியர் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு. உண்மையா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான், நாங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ், என்னோட அம்மாவும் அவளோட அப்பாவும் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அவளுக்கு என்ன கஷ்டம்னாலும் நான் கூட நிப்பேன், அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கூட நிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹியோ இருக்காரு இல்லையா, அவரு பெரிய ஆக்டர் தான், இருந்தாலும் என்னோட பிரதர் மாதிரி, அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் அன்ஹாப்பினஸும் வராம நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மீறி சொல்ல, அதே மாதிரி தாங்க ஆர்ஜுனுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்க, சரி நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. மீறி அவனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, சோ ஆர்ஜினை மேரேஜ் பண்ணிக்க போறதா கன்ஃபர்மேஷனே கொடுக்க அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுதா. டே அவ உன்னை விட பெரியவடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வயசு வித்தியாசம் இதெல்லாம் நான் பாக்குறதுல எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ஆத்தர் கால்லயே பயங்கர கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்கான், அதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆத்தர் எதுக்காக ஒரு வின்டர் ஸ்லீப்ன்ற மூவிக்காக கண்டிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் டவுட்டா கேட்க, அதை பத்தி நான் பொறுமையாவே பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த ஹீரோயினை கூப்பிட்டு, யார் இந்த ஆத்தர் இப்படி எல்லாம் உனக்கு கண்டிஷன் போடுறானே அப்படின்ற மாதிரி சொல்ல, லீனா இப்போ அந்த ஆத்தர் கூட டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பெக்காஜின் ஹியோ கிட்ட சொல்ல, அப்படியே விஷயம் இருந்தாலும் இன்னும் 1 வாரம் இருக்கு, அதுக்கப்புறம் கால் ஷீட் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அடுத்த சீன்ல ஜின்சியோ வீட்டுக்கு வருவான். அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு விஷயா இருக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூமுக்குள்ள பெக்காஜின் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே அப்படியே ஆடி போனவன், ஏண்டி 1 வருஷம் கழிச்சுதான் என்ன நீ பாக்க வருவியா, நீ ஹியோவை சும்மா லவ் பண்ண போறேன்னு சொன்ன, அதெல்லாம் பாக்குறதுக்கே பொய் மாதிரி இருக்கு, அப்ப நீ என்ன மறந்துட்டு தானே இத்தனை நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, டே நீ கூட தான் லீனாவை டேட் பண்ணிட்டு இருக்கன்னு ஊருலகமே பேசிட்டு இருக்கு, சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்காத, நான் இந்த பக்கம் இல்லன்னு இன்னொருத்திய கரெக்ட் பண்ணிட்டேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் கிஸ் பண்ண வரான். பட் அவ விலகி போறா. அந்த நேரத்துல லீனா கதவு திறந்துட்டு உள்ள வந்த உடனே, என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ள
ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சும்மா பேசுறதுக்காக வந்தா, பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, பேசணும்னா வெளியில உட்காந்து பேசணும், ரூம்குள்ள பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க, ஆல்ரெடி பெக்காஜின்னு சுத்தமா பிடிக்காது, அவகிட்ட சண்டைக்கு போக அவ பாட்டுல கண்டுக்காம அவ பாட்டுல போக, அவளை துரத்துக்கிட்டு லீனாவும் போக டக்குன்னு ஜுன்சி அவளை போக விடாம தடுத்துடுறான். அப்படியே கண்டினியூட்டியா டூஹோ மீட் பண்ண போறா. டூஹோ பாத்தீங்கன்னா மிஸ்டர் சோயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த விஷயத்த இவகிட்ட அப்டேட் பண்றான். ஆக்சுவலா அவரு எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாம அவங்க அப்பா கல்றைக்கு மட்டும் ஒரு வாரமா தொடர்ந்து போறாராம். அப்படின்னு சொன்ன உடனே அவர் இன்னும் மாறவே இல்லடா, அதே நல்ல குணம் நல்ல மனசோட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பெக்காஜினும் சொல்றா. ஆமா, அவரு காலையில இந்த வாலண்டியரிங் பண்றது, ஜிம்முக்கு போறது, காஃபி ஷாப் போறது, மத்தவங்களுக்கு உதவுறது, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னு என்னோட டைம்ல என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்னு நார்மலா பேச ஆரம்பிச்சிடா. இந்த பக்கம் இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் இருக்காரு இல்லையா, ஒரு நேரா லீனா வந்து பாத்துட்டு, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா, அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டுக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் டைம் குடுறி, நான் இப்பதான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு இவன் போன் எடுத்து, டான் கை இப்போ ஹியோ எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி லீனா யார்கிட்டயோ கேட்க, அதை பார்த்து ரிப்போர்ட்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த சீன்ல நேரா ஜுன்சிய கூப்பிட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. எங்கடி போறோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கும் பதில் சொல்ல, உனக்கு சர்ப்ரைஸான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு பயங்கர முறப்பா காரை ஓட்டிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெக்காஜினுக்கு பர்த்டே, இதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து கேக்ல கேண்டில் எல்லாம் ஏத்தி விஷஸ் பண்ணிட்டு இவங்க ஷாம்பைனும் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல லீனா வந்து, உங்களுக்காக சர்ப்ரைஸா விஷ் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், யார் வந்திருக்கா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஜுன்சிய இன்ட்ரோ கொடுக்க, அந்த இடத்துல ஹூ இருக்கா. ஓகே, இந்த விஷயம் எதுவுமே தெரியாத அவன் பாட்டுல பேந்த முடிக்கும் போது, இவர் தான் அந்த ஆத்தர். அந்த ஆத்தர் யார் தெரியுமா, நம்ம பெக்காஜினோட முன்னாள் காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏங்க காதலன் எல்லாம் கிடையாது, அவன் என் கூடவே வளர்ந்தவன், அவனோட அம்மாவும் என்னோட அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்ற மாதிரி ஆக்டர் கேட்க, அதுக்கு நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட கேட்கல, அதனால நானும் சொல்ல, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க, எந்த விஷயத்த நான் மறைக்க நினைச்சனோ அதை இவங்க திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு, இவன் ஒரு ஆத்தரா இருக்கான், இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இவளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணுத திங்க் பண்ணவன், நீங்க பேசிட்டு இருங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி வெளியில அவன் கிளம்பி போக, பின்னாடியே பெக்காஜினும் போயிடுறா. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் என்ன காரியண்டி பண்ண, உங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா ஒரு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஸ்பாயில் பண்ற மாதிரி நீயும் அவளை சுத்தமா வெறுக்கிற நானும் வந்தா இது நல்லாவா இருக்கும், திரும்பவும் நீ ஹியோவை டேட் பண்றதுக்கு பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அச்சிச்சோ அவன் என்கிட்ட திரும்ப வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஊர் உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க, சரி ஏன் கூட பிரேக்கப் பண்ணவ அந்த பெண்கள்ல யாராவது ஒருத்தரை லவ் பண்ணிருக்கலாமே, அதை விட்டுட்டு பெக்காஜின பர்டிகுலரா இவளை லவ் பண்றதுக்கு என்ன காரணம், இவ நல்லவளே இல்ல தெரியுமா உனக்கு, இவளை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு எதுவும் தெரிய போறது இல்ல, அவ என்னையே மிரட்டிட்டா அப்படின்ற மாதிரி ஜுன்சி கிட்ட சொல்ல, அவனும் ரிலாக்ஸா உட்காந்து நீ சொல்லுடி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதே சமயத்துல இவளுக்கு பர்த்டேன்னு பாட்டி என்ன பண்ணுவாங்க, பெக்காஜினோட வீட்டுக்கு வந்துட்டு சூப் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு பிளேட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சு அவங்களோட கையில குத்தி பிளட் எல்லாம் கொட்டிட்டு இருக்கும். ஐயோ, இத வைப் பண்றதுக்கு ஏதாவது டிஷ்யூ பேப்பர் இருக்கான்னு ஒரு கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அவங்களோட டைரி. அதை பார்த்தவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த ஃபுல் ஸ்டோரியும் கிளியரா புரிஞ்சிருது. இந்த பக்கம் இவன் வந்து தனியா நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த சமயத்துல எப்படா இவ இதுல இருந்து தப்பிக்க போறான்னு அப்படி யோசனையாவே இருக்கும். பட் ரொம்ப ஸ்மார்ட்டா வெர்சடைல் வில்லிங்கிறது ஹியோவுக்கு தெரியாது இல்லையா, யாரவன் எதுக்காக உன்னை ரொம்ப கேர் பண்ற மாதிரி மீறி கிட்ட பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நார்மல் சிப்ளிங்ஸ் தான், பட் எங்களோட பேரண்ட்ஸும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனோட லைஃப் ஸ்டைல் வேற என்னோட லைஃப் ஸ்டைல் வேற அப்படின்ற மாதிரி பக்காவா மழுப்புவா. அந்த சமயத்துல இன்மோ கிட்ட இருந்து கால் வருது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, பாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டைரியை மிஸ் பண்ணிட்டாங்களாம், அந்த டைரி இப்போ அவங்களுக்கு கிடைச்சிச்சான். ஆக்சுவலா அவங்க அவனோட வீட்டுக்கு தான் சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, வழியில எங்கேயோ கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கையில ஏதோ அடிபட்டிருக்கு போல இருக்கு, அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, நீ போய் அவங்கள கொஞ்சம் பாத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. பாட்டி மட்டும் டைரியில் இருக்க விஷயத்தெல்லாம் இவ எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு தான் ஒரு பெரிய பிளான போட்டு ஹியோவை நெருங்கி இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னா, இது வரைக்கும் போட்ட மொத்த பிளானும் வேஸ்ட். அதனால அதை நினைச்சுக்கிட்டே ஓடுறா. எப்படி பாட்டி டைரி எடுத்தாங்க, ஓ நம்ம தானே 1225 கதவோட லாக் நம்பரை சொன்னோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போகும்போது ஆப்போசிட்ல டூஹா பைக்ல
பைக்ல வந்து நிக்கிறான். இவ ரோடு கிராஸ் பண்ணும்போது நல்ல வேலையா கார் அடிச்சு இவள தூக்கி இருக்கும். இருந்தாலும் மேனேஜ் பண்ணி அவனோட பைக்ல ஏறி பாட்டி வீட்டுக்கு போறா. பொறுமையா போய் அப்படின்னு நின்னுட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி டைரி உட்காந்துட்டு நீங்க வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க வெளியில டூஹா உள்ள என்னதான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு கேப்ல ஜுன்சியோ வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க என்ன நடக்குதுன்னே தெரியலடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல பின்னாடி பொத்துன்னு ஒரு சவுண்டு. அதை பார்த்துட்டு ஜுன்சியோ அப்படியே பெகாஜின் அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடுவான் பாருங்க. அப்படியே ஸ்லோ மிஷின்ல காட்டுவாங்க. கதவு திறக்கும். கதவுக்கு பின்னாடி பெகாஜின் நின்னுட்டு இருப்பா. அச்சோ அப்ப பாட்டி காலியா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே தூக்கி வாரி போடும். ஆமாங்க, பாட்டிய மாடியில இருந்து உருட்டி விட்டுட்டா. பாட்டி கதை முடிஞ்சிருச்சு. அவங்க போட்ட ஒருவேளை சோத்து கூட நன்றிய கடலவ. அவளோட எய்ம் தான் முக்கியம்னு பாட்டிய மனசாட்சியே இல்லாம கொண்டுட்டு அப்படியே அமைதியா வில்லத்தனமா அவ நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜுன்சியோட மனசுல ஒரு தேஜஸ் வரும் பாருங்க. வேற லெவல் ஆக்டிங் அது. ஏன்னா இவ ஒருவேளை உண்மையாவே ஆக்டர் லவ் பண்றாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஜுன்சியோக்கு பாட்டி செத்ததுக்கு அப்புறம் இதுவும் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்க விடுவான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.